அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைய பத்தி இல்ல ஒரு ஆழமான விஷயத்த பத்தி அலச போறோம். சிறுவனும் எறும்பின் தீர்க்க தரிசனமும். தலைப்ப கேட்டதுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. ஒரு சாதாரண சின்ன எறும்பு எப்படி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியும்? இது ஏதோ சாதாரண கட்டுக்கதை கிடையாதுங்க. இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம். சரி, வாங்க நேரடியா இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துக்குள்ள போகலாம். ஓகே, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் இந்த கேள்விய கேட்டுக்கோங்க. நீங்க எப்பதாவது இந்த சின்னஞ்சிறு பூச்சிகள் பேசுறத கேட்டிருக்கீங்களா? அதாவது தினசரி வாழ்க்கையில நம்ம எத்தனையோ எறும்புகள் பூச்சிகளை பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா அவை தங்களுக்குள்ள என்ன பேசிக்குதுன்னு நாம எப்பதாவது யோசிச்சு பாட்டிருக்கோமா? நிச்சயமா இல்ல, இல்லையா? இப்போ நம்மளோட சாதாரண உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகி மாயமும் யதார்த்தமும் கலந்த இந்த கதையோட உலகத்துக்குள்ள நுழைய இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ கார்த்திக்க பத்தி பாத்திரலாம். கார்த்திக் விலங்குகள் மேல ரொம்பவே உசுரா இருக்கிற ஒரு பையன். அவனோட இந்த அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன ஒரு முனிவர் அவனுக்கு ஒரு சூப்பரான பரிசு கொடுக்கறாரு. அது ஒரு மாய மோதிரம். இந்த மோதிரத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இத போட்டுக்கிட்டா உலகத்திலேயே மிகச்சிறிய பூச்சிகள் பேசுற மொழிய கூட நம்மால தெளிவா கேட்க முடியும். என்ன ஒரு பவர் பாத்தீங்களா? இது அவனோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்த போகுதுங்கிறது தான் நாம அடுத்து பார்க்க போறோம். இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு நாள் கார்த்திக் அந்த மாய மோதிரத்தை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எறும்புகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா வேகமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறத கேக்குறான். கொஞ்சம் உற்று கவனிச்சப்போ ஒரு லீடர் எறும்பு மத்த எறும்புகளை பார்த்து செம பதற்றத்தோட இப்படி கத்துது. சீக்கிரம் சீக்கிரம், ஊரோட பெரிய அணையில விரிசல் விட்டுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அணை ஒடிஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வர போகுது. இத கேட்டதும் கார்த்திக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல ஒரு பெரிய பேரழிவு நடக்க போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனுஷங்களோட சந்தேகத்துக்கும் இயற்கையோட அந்த துல்லியமான கணிப்புக்கும் உள்ள வித்தியாசம்தான். இந்த நியூஸ கேட்ட உடனே கார்த்திக் அடிச்சு புடிச்சு ஊருக்குள்ள ஓடி போய் கிராமத் தலைவர்கிட்ட இந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். ஆனா ஒரு சின்ன பையன் அதுவும் எறும்புகள் சொல்லுச்சுன்னு சொல்லும்போது ஊர் மக்கள் அதை நம்புவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய முட்டாள்தனமா தான் தெரிஞ்சுது. ஆனா மறுபுறம் அந்த சின்ன எறும்புகளோட கணிப்பு 100% உண்மையானது. ஊர்ல யாருமே நம்பலனா கூட கார்த்திக் அசரவே இல்லைங்க. எப்படியாவது நம்ம ஊர் மக்களை காப்பாத்தியே ஆகணும்னு ரொம்ப உறுதியா இருந்தான். கிராம தலைவர்கிட்டயும் மக்கள்கிட்டயும் அப்படியே கிஞ்சி மன்றாடுறான். அவனோட கண்கள்ல இருந்த அந்த பதற்றமும் வார்த்தைகள்ல இருந்த அந்த உண்மையும் கடைசியா மக்களை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அவன் தொடர்ந்து கெஞ்சினதால வேற வழியே இல்லாம சரி இவன் சொல்றத கேப்போன்னு ஊர் மக்கள் எல்லாரும் வீடுகளை விட்டுட்டு பாதுகாப்பான ஒரு உயரமான மலைப்பகுதிக்கு செல்ல ஒத்துக்கிறாங்க. இதுதான் இந்த மொத்த நிகழ்விலையும் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். இப்போ இந்த நிகழ்வுகள் நடந்த நேர வரிசைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இது எவ்ளோ விறுவிறுப்பான ஒரு விஷயம்னு உங்களுக்கு புரியும். முதல் நிமிஷம் கார்த்திக் எறும்புகளோட அந்த எச்சரிக்கைய கேக்குறான். 15வது நிமிஷம் ஊர் தலைவர்கிட்ட போய் கெஞ்சுறான். 30வது நிமிஷம் மக்கள் எல்லாரும் அவசரமா மலையை நோக்கி கிளம்புறாங்க. கரெக்டா 60வது நிமிஷத்துல, அதாவது சரியா 1 மணி நேரத்துல அந்த பெரிய அணை உடைஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் அப்படியே சீறி பாய்ந்து வருது. நினைச்சு பாருங்க, கார்த்திக் மட்டும் சரியான நேரத்துல இதை சொல்லலைனா மொத்த ஊரும் அழிஞ்சிருக்கும். மயிரிழையில எல்லார் உயிரும் தப்பிச்சிருக்கு. சோ இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை மட்டும் கிடையாது. இதுல ரொம்ப ஆழமான சில பாடங்கள் இருக்கு. அந்த சின்ன எறும்புகளோட எச்சரிக்கையால ஒரு மிகப்பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த உலகத்துல எந்த ஒரு சின்ன உயிரினத்தையும் நாம குறைச்சி எடை போடக்கூடாது. சொல்லப்போனா மனுஷங்களான நம்மளை விட அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு தான் இயற்கையை பத்தின மிகப்பெரிய ரொம்ப நுட்பமான அறிவு இருக்கு. இயற்கையோட குரலுக்கு நாம கொஞ்சம் காது கொடுத்தாலே போதும், அது பல உயிர்களை காப்பாத்தும். இந்த விளக்கத்தோட இறுதியில நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இன்றும் இயற்கை நம்மிடம் ஏதோ ஒரு வகையில பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம அதை கேக்குறோமா? பறவைகளோட வலசையில, விலங்குகளோட நடத்தையில, ஏன் திடீர்னு மாறுற கிளைமேட்ல கூட இயற்கை நமக்கான எச்சரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. கார்த்திக்கிடம் இருந்த மாதிரி ஒரு மாய மோதிரம் நமக்கு தேவையில்லைங்க. இயற்கையின் மேல ஒரு சின்ன அன்பும் அதை கவனிக்கிற கொஞ்சம் அக்கறையும் இருந்தாலே போதும். கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல உங்க கூட பகிர்ந்துகிட்டதெல்லாம் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி.